வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 19ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில நேத்தைக்கான ஃபிளாஷ்பேக் கொஸ்டின் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். which is the first state to enact a sports act விளையாட்டு சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். அடுத்த கேள்வி நமக்கு வேர் இஸ் த விராசாத் சாரி ஃபெஸ்டிவல் விராசாத் புடவை திருவிழா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா நமக்கு புதுடெல்லி நியூ டெல்லி அப்படிங்கிறதா சரியான விடை. ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடைபெறும் கூட்டு கடற்படை பயிற்சி. அடுத்த கேள்வி அர்ஜென்டினாவுடைய பிரசிடென்ட் அர்ஜென்டினா அதிபருக்கு யார் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க அப்படி எந்த நாடு சிட்டிசன்ஷிப் கொடுத்தது அப்படின்னா இத்தாலி. அடுத்த கேள்வி நமக்கு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் சர்வதேச சோலார் கூட்டணியில 105வது உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னா மால்டோவா. அடுத்த கேள்வி ஓய்வூதிய தினம் பென்ஷனர்ஸ் டே டிசம்பர் 17. அதே மாதிரி மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18. அடுத்த கேள்வி இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் டே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமும் டிசம்பர் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இப்போ இன்னைக்கு டிசம்பர் 19ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துடலாம். முதல்ல எப்பவும் போல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. தமிழ்நாடு நியூஸ்ல முதல் நியூஸே ரொம்ப 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 முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விருது. ஸோ முக்கியமான அதாவது இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விருது வந்து சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருதுனா என்ன, எத்தனை மொழிகள்ல கொடுப்பாங்க, அதுக்கான பிரைஸ் எவ்வளோ, அதுல தமிழ் மொழியில எந்த இது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து இந்த வருஷத்துக்கான தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதின் வெற்றியாளர். ஓகேவா? இவருடைய பெயர் வந்து ஆ ரா வேங்கடாசலபதி. வேங்கடாசலபதி அப்படிங்கிறதா இவருடைய பெயர். எந்த புத்தகத்திற்காக இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக தான் நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய பெயர் ரா வெங்கடாசலபதி. ஸோ உள்ள போய் நம்ம கண்டென்ட் பார்த்துடலாம். ஹூ வந்த சாகித்ய அகாடமி அவார்ட் 2024 வந்து தமிழுக்காக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேங்கடாசலபதி அப்படிங்கிறதா சரியான விடை. ரா வேங்கடாசலபதி. இப்போ நம்ம முதல்ல சாகித்ய அகாடமி விருதுனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலே வந்து இரண்டாவது அதாவது இலக்கியத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய இரண்டாம் உயரிய விருது. ஓகேவா? சோ இரண்டாம் உயரிய விருது செகண்ட் ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல் அதாவது அப்போ இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது எது அப்படின்னா நமக்கு என்ன விருது? ஞானபீடம் விருதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இங்கிலீஷ்ல ஞான்பீத் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஞானபீட விருதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது. 2வது விருது நமக்கு வந்து இப்ப பார்க்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது எப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிற ஒரு விருது நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1954. முதல்ல இந்த விருது எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா 1955. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அதாவது இப்படி ஒரு அவார்ட் நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1954. அவார்ட் முதல்ல எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1955. ஸோ வந்து எத்தனை மொழிகளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 24 மொழிகள்ல இந்த விருது கொடுப்பாங்க மக்களே. 24 லாங்குவேஜஸ் 24 மொழிகள்ல சிறந்த படைப்புகளுக்காக இந்த விருது வழங்கப்படும். எந்தெந்த 24 மொழிகள் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி அதை நம்ம ஷார்ட் பண்ணி சொல்லிக்கலாம். நமக்கு இந்திய அரசியல் அமைப்புல 8வது அட்டவணை 8th ஸ்கெடியூல்ல 22 லாங்குவேஜஸ் இருக்கும்ல, அது பிளஸ் ராஜஸ்தானி பிளஸ் இங்கிலீஷ். ஓகேவா? சோ இந்த 24 மொழிகளுக்கும் தான் வந்து என்ன பண்றாங்க இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. இந்த விருதுல நமக்கு என்னெல்லாம் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 லேக் மக்களே, 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து காப்பர் அதாவது ஒரு காப்பர் தகடு, அதே மாதிரி வந்து சர்டிபிகேட். இதுதான் வந்து இந்த விருது கொடுக்கக்கூடிய பிரைஸ். ஓகேவா? சோ நமக்கு இப்ப பார்த்துட்டோம் தமிழ் மொழிக்காக ரா வெங்கடாசலபதி திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக வாங்கியிருக்காரு. அதே மாதிரி வேற அதாவது வேற நிறைய மொழிகள்ல ஒவ்வொருத்தங்க வாங்கியிருப்பாங்க.
அதுல சில முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் மக்களே. சோ இங்கிலீஷ்க்கு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஈஸ்டரின் கிரே. இங்கிலீஷ்க்கு வாங்கினவங்களுடைய பேர் ஆங்கில மொழிக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க வந்து ஈஸ்டரின் கிரே. சோ இவங்களுடைய ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக இந்த நாவலுக்காக வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படிங்கிற இந்த நாவலுக்காக வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்திக்கு அதாவது ஹிந்தி மொழிக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்னா ககன் கில் அப்படிங்கிறவர். ககன் கில், சுப்மன் கில் மாதிரி ககன் கில் அப்படிங்கிறவர் வந்து ஹிந்தி மொழிக்காக வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால பாத்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர், ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாங்கியிருப்பாரு. ஜெயக்குமார் பாத்தீங்க அப்படின்னா எந்த படைப்புக்காக அப்படின்னா பிங்கால கேஷினி அப்படிங்கிற ஒரு படைப்புக்காக. சோ அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு தமிழ் பத்தி டைரக்டா கேள்வி வராது. ஆங்கிலத்துல சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கினா, அதே மாதிரி வந்து ஹிந்தில யார் வாங்கினா, மலையாளமும் பொதுவா கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கிலீஷ்ல வந்து ஈஸ்டரின் ஹிரே அப்படிங்கிறவங்க, அடுத்த மலையாளத்துல ஜெயக்குமார், ஹிந்தில வந்து ககன் கில் அப்படிங்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சாகித்ய அகாடமி விருது பத்தி எல்லாமே டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேசிய செய்திகள் நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான சட்டம். ஓகேவா? நமக்கு வந்து இப்போ நமக்கு கிரிமினல் சட்டங்களை பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 3 கிரிமினல் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம இந்த சன்ஹிதா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அதாவது 3 அதாவது நம்ம சிஆர்பிஎஸ்சி இதெல்லாம் மாத்திட்டு ஒரு 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்கல்ல. சோ இந்த மாதிரி நிறைய சட்டம் அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு ஒரு தண்டனை தான் நம்ம பார்க்க போறோம். அது ஒரு ஒரு நகரத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். which city is said to criminalize begging? ஓகேவா? யாசகம் கொடுப்பதை குற்றமாக அறிவித்த நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாசகம் கொடுப்பதை அதாவது ஒண்ணும் இல்ல, சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ பிச்சை போடுறத வந்து பிச்சை போட்டா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிவிச்ச நகரம் எது அப்படின்னா இண்டோர் அப்படிங்கிற நகரம். ஓகே, இந்தோர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் தான் இண்டோர். ஓகேவா? இந்த இண்டோர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதாவது இந்தியாவிலே வந்து ரொம்ப தூய்மையான நகரம். இந்தியாவின் தூய்மையான நகரம் வந்து எது அப்படின்னா இந்த இண்டோர் அப்படிங்கிறது. இப்ப இந்த இண்டோர்ல புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர அதாவது புதுசா இல்ல, ஆல்ரெடி இருக்கிற சட்டம். என்ன சட்டம் அப்படின்னா செக்ஷன் 163 படி, அதாவது எந்த சட்டத்து படினா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இந்த சட்டத்தினுள்ள செக்ஷன் 163 படி வந்து என்ன அப்படின்னா ஒருத்தங்க பிச்சை இப்போ வந்து என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்கறாங்க, நான் போய் பிச்சை போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பிச்சைன்னு சொல்ற யாரும் தப்பா எடுங்க, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்படி போடுற பட்சத்துல என்ன அப்படின்னா 6 மாசம் ஜெயிலு இல்லைன்னா 1000 ரூபாய் ஃபைன். ஓகேவா? சோ 6 months ஜெயில். ஓகேவா? 6 மாசம் ஜெயிலு இல்லைன்னா 1000 ரூபாய் ஃபைன். ஓகேவா? அப்போ இது பண்ணா இது தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. எப்பத்துல இருந்து இதை அமல்படுத்த போறாங்கன்னா அந்த அந்த சிட்டில ஜனவரி 1 2025ல இருந்து. ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய சமூக நீதி அமைச்சகம் இருக்கு. ஓகேவா? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து ஒரு 10 நகரங்கள்ல மட்டும் வந்து இந்த யாசகம் இல்லாம யாசகம் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 பைலட் ஸ்கீம், ஒரு சோதனை திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து இண்டோர். சோ அதற்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதை பண்றாங்க. அந்த 10 சிட்டில சென்னையும் ஒண்ணு இருக்கு. சென்னையில என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது அதாவது இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து இதா இருக்கு. சோ இந்த ஒரு சட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பிச்சை போட்டீங்க அப்படின்னா 6 மாசம் ஜெயிலு இல்லைன்னா 1000 ரூபாய் ஃபைன். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் வந்து இதே மத்திய பிரதேசத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம் அப்படின்னா 10வது சர்வதேச வன கண்காட்சி 10th இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர் எங்க நடைபெற்றது அப்படின்னா மத்திய பிரதேஷ் தலைநகரமான போபால்ல நடைபெற்றது மக்களே. சோ இது நம்ம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10th இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர். சோ இது வந்து போபால்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? போபால் கேஸ் ட்ராஜடி தான் ஞாபகம் வரும். 1984 டிசம்பர் 2, 3 நடைபெற்ற ஒரு கோரமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிற நமக்கு தெரியும்.
அதே மாதிரி சமீபத்துல இப்போ மத்திய பிரதேசம்னு சொல்லும்போது மத்திய பிரதேசம் வந்து இப்போ 57வது இந்தியாவுடைய 57வது புலிகள் சரணாலயம் வந்து எங்கு அமைந்திருக்கு அப்படின்னா ரத்தபாணி அப்படிங்கிற ஒரு இடம். ரத்தபாணி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. மத்திய பிரதேசத்தினுடைய கவர்னர் ஆளுநர் யாரு அப்படின்னா மங்குபாய் பட்டேல். ஓகேவா? சோ மங்குபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்து மத்திய பிரதேசத்தினுடைய ஆளுநர். மத்திய பிரதேசத்தினுடைய சிஎம் யாரு, சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மோகன் யாதவ் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி படல இதுக்கான தீம் பாத்தீங்க, இதுக்கான ஒரு தீம் இருக்கு. அதாவது விமன் எம்பவர்மெண்ட். இதுக்கான தீம் என்ன அப்படின்னா கருப்பொருள் விமன் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஓகேவா? விமன் எம்பவர்மெண்ட் த்ரூ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள். ஓகேவா? அதாவது சிறு வன உற்பத்தி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். சிறு வன உற்பத்தி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே நம்ம இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச செய்திகள் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மதத்தினுடைய பெயர்ல வச்சு நிறைய விஷயங்கள் வந்து கேவலமான விஷயங்கள்லாம் நிறைய இடம் நடக்குது. ஓகேவா? சோ அதாவது சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கலாம், சடங்குகள்னு ஒண்ணு இருக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு லிமிட்ல இருந்தா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஊர்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சில கோயில்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடு இருக்கிறது, கோழி இருக்கிறது, சில இடங்கள்ல மாடு கூட சில இடங்கள்ல அறுப்பாங்க. சரி அது அது கூட வந்து நம்ம 1, 2 அப்படி பண்றாங்க. அது அது தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா நம்ம அதே சிக்கனு, மட்டனு, பீஃப்ன்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அது வந்து அக்செப்டபிள். ஓரளவு அக்செப்டபிள். ஓகேவா? ஏன்னா அது ரொம்பலாம் ஒண்ணும் இது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு. ஓகே 1, 2, 3, 4 மேக்ஸிமம் போனா ஒரு 5, 10. ஓகேவா? இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஒரு 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 கோவில் திருவிழா. இந்த திருவிழாவுடைய பெயர் வந்து காந்திமை திருவிழா. பெயர்லயே காந்திய வச்சுட்டு காந்திமை திருவிழான்னு வச்சுட்டு இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும் மக்களே. ஏன் இந்த திருவிழாக்கு காந்திமை திருவிழான்னா அது காந்திமை கோவில்ல நடைபெறக்கூடிய ஒரு ஒரு திருவிழானால காந்திமை திருவிழான்னு வச்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு 10 நாள் கிட்ட நடைபெறும். அதுல வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 5 வருஷம் நடக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல்ல 5,00,000 5,00,000 உயிரினங்கள பலி குடுப்பாங்களாம். அதாவது முக்கியமா 5,00,000 ஆ எ எ எரும மாடு. யோசிச்சு பாருங்களேன். 5,00,000 எருமை இனங்கள், அதே மாரி எரும மாடு, சாதா மாடு, ஆடு இதெல்லாம் பலி குடுக்குறதுங்கிறது, இது வந்து எவ்வளோ ஒரு 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 ரொம்ப ஒரு என்ன விஷயம் இதெல்லாம் வந்து சொல்றதுக்கே நமக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஓகேவா? சோ என்ன அப்படிங்கிறது உள்ள போய் பார்த்துடலாம். வேர் வாஸ் த காந்திமை ஃபெஸ்டிவல்? காந்திமை திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேபாள்ல மக்களே. இது நம்ம இந்தியால இல்ல. நேபாள்ல இது. சோ 5,00,000 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறும். 5,00,000 இத கொல்லுவாங்கன்னு வேற சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப நடைபெற்றது 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நேபாள்ல நடைபெற்றது. சோ கிட்டத்தட்ட வந்து 70,000 மேல ஏதோ கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த போலீஸ், லோக்கல் அத்தாரிட்டீஸ்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டதா சொல்றாங்க. என்ன அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட் போயிடலாம். என்ன அவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரே ஒரே அவார்டா தான் பார்த்துருக்கோம். சாகித்ய அகாடமி வருது அவார்டு. அதே மாரி இன்னொரு முக்கியமான அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய பெயர் வந்து சூரிய பாலா. சோ வந்து இந்த பாட்டியா, ஆன்டியா? சோ பாட்டி. இந்த பாட்டியுடைய பேர் வந்து சூரிய பாலா. சோ இவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய என்ன படைப்புக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கலாம். அதாவது கவுண்ட் தேஸ்கோ வாசி. கவுண்ட் தேஸ்கோ வாசி வேணு கி டைரி. ஓகேவா? அதாவது எப்படின்னா பண்டிகை கோனைஸ் வந்து பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு ஹிந்தி படைப்பு. ஓகேவா? ஸோ இந்த படைப்பு இந்த சூரியபாலா அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்தாளர் அவங்களுடைய படைப்பு தான் இந்த கவுண்ட் தேஸ்கோ வாசி வேணு கி டைரி. ஸோ வந்து இந்த படைப்புக்காக வந்து 34வது
வியாஸ் சம்மன் விருது 34வது வியாஸ் சம்மன் விருதை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருதை கொடுக்கறது வந்து கே பிர்லா ஃபவுண்டேஷன். கே பிர்லா ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய விருது இது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 1,00,000 ரூபான்னு பார்த்தோமா சாகித்ய அகாடமி, இதுக்கு வந்து 4,00,000 ரூபாய் இந்த அவார்டுக்காக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சூரியபாலா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை மக்களே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதாவது வந்து இந்தியால வந்து நிறைய பெண் தொழில் முனைவோர் இருப்பாங்க. இப்ப பிசினஸ் மேன்னு கேள்விப்படுறோம், பிசினஸ் விமன் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான பிசினஸ் விமன் தான் இவங்க கிரண் மசூம்தார் ஷா, பயோகான் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு, ஜாம்செட்ஜி டாடா அவார்ட். ஜாம்செட்ஜி டாடா விருது 2024 வென்றவர் யார் அப்படின்னா இந்த கிரண் மசூம்தார் ஷா. ஸோ இந்த அவார்டை கொடுத்தது யாரு அப்படின்னா இந்தியன் சொசைட்டி ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தர சமூகம், இந்தியன் சொசைட்டி ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் பெங்களூர்ல வச்சு நடைபெற்ற இந்த ஃபங்க்ஷன்ல இந்த விருதை வந்து கிரண் மசூம்தார் ஷா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பெங்களூர்ல வச்சு இந்த விழா நடைபெற்றது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவார்டு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஃபிஃபா அப்படிங்கிற ஃபிஃபா அப்படின்னா இந்த ஃபுட்பால் அசோசியேஷன், அதுல இருந்து இந்த வருஷம் முடியனால சிறந்த ஆண் வீரர், சிறந்த பெண் வீரர், சிறந்த கோல் கீப்பர், சிறந்த கோச், இந்த மாதிரி விருதுலாம் கொடுப்பாங்க. ஸோ அதுல சிறந்த ஆண்களுக்கான சிறந்த ஆண் வீரர் விருதை வென்றவர் யார் அப்படின்னா வினிஷியஸ் ஜூனியர் அப்படிங்கிற வினிஷியஸ் ஜூனியர். ஸோ வினிஷியஸ் ஜூனியர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரேசில் நாட்டை சேர்ந்தவர், பிரேசில் நாட்டுக்காக ஆடக்கூடியவர். அதே இது பெண்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஐட்டானா போன்மதி. ஸோ ஐட்டானா போன்மதி அப்படிங்கிறவங்க தான் வந்து வாங்கியிருப்பாங்க சிறந்த வீராங்கனைக்கான விருதை, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? அதே மாதிரி எமிலினோ காட்னோஸ் வந்து அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர், சிறந்த கோல் கீப்பர், சிறந்த கோல் கீப்பர் விருதை வந்து வாங்கியிருப்பாரு, சிறந்த கோல் கீப்பர் விருதை வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி கார்லோ ஆன்சிலோட்டி வந்து சிறந்த கோச். ஓகேவா? சிறந்த கோச் விருது. அதே மாதிரி இந்த அல்ஜென்ட்ரோ கர்ஜனோச்சோ வந்து புஸ்கஸ் விருது அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஓகேவா? புஸ்கஸ். ஓகேவா? புஸ்கஸ் அப்படிங்கிற விருது என்ன அப்படின்னா அதாவது இந்த ஆண்டினுடைய பெஸ்ட் கோலை அடிச்ச ஆண் வீரர் யாரு அப்படின்னா வந்து அல்ஜென்ட்ரோ கர்னச்சோ. அதே மாதிரி பெண்கள்ல வந்து சிறந்த கோல், பெஸ்ட் கோல் பை அ ஃபீமேல் பிளேயருக்கு வந்து மார்த்தா அவார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கினதும் மார்த்தா அப்படிங்கிற ஒருத்தங்க தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதாவது இந்த விருது இப்பதான் முதல்ல கொடுக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்த்தா விருது வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மார்த்தாக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து வேர் வில் த 38 நேஷனல் கேம்ஸ் பி ஹெல்ட், 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெறும் அப்படின்னு கேக்குறாங்க. 37வது போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா கோவால. 38வது போட்டி எங்க நடைபெற போகுது ஜனவரி பிப்ரவரியில கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? டெஹ்ராடூன். டெஹ்ராடூன் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய டெஹ்ராடூன்ல தான் இந்த போட்டி நடைபெற போகுது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள். முக்கிய தினங்கள்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா என்ன அப்படின்னா கோவா. சோ கோவா விடுதலை தினம், கோவா லிபரேஷன் டே எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. கோவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து எப்ப சுதந்திரம் கிடைச்சுன்னு கேட்டா 1947 அப்படின்னு சொல்லிடுவோம். கோவாக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசம்பர் 19 1961 தான் கிடைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா 1947 பிரிட்டிஷ் எல்லாம் போயிருவாங்க. ஆனா கோவாவை ஆட்சி பண்ணது போர்ச்சுகீஸா, போர்ச்சுகீஸ் வந்து அங்கேயே இருந்துட்டு கோவாவை தராம ஓவரா இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனால என்ன அப்படின்னா ஆபரேஷன் விஜய் அப்படின்னு ஒண்ணு போட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி அதை அதை வந்து இந்தியாவோட ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்த நாள் தான் டிசம்பர் 19 1961. ஓகேவா? சோ டிசம்பர் 19 1961. அதனால இதை கோவா விடுதலை தினமா கொண்டாடுறோம். கோவா விடுதலை தினமா நம்ம கொண்டாடுறோம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து கோவா வந்து யூனியன் பிரதேசமா இருக்கும். 1987 கோவாக்கு வந்து மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்படும். கோவாக்கு வந்து மாநில அந்தஸ்து நமக்கு வந்து எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் எடுத்திருக்கோம். 56வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1987 படி கோவா வந்து இந்தியாவுடைய 25வது மாநிலமா உருவாக்கப்பட்டது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவாவுடைய மாநில தினம் கோவாக்கு வந்து
மாநில அந்தஸ்து எப்போ கிடைச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மே 30. விடுதலை கிடைச்சது எப்போ அப்படின்னா நமக்கு டிசம்பர் 19. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இன்க்ளூட் ஆகும். உங்களுக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் குரூப் 2 வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 வீக்லி பிடிஎஃப் டெஸ்ட் வீக்லி பிடிஎஃப்பும் வந்துடும். இது போக மந்த்லி கம்பைலேஷனும் வந்துடும். மொத்தம் 12 மாசத்துக்கு இது வந்துடும் மக்களே. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது கிளாஸ்ல எடுக்கக்கூடிய கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், சொல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் மக்களே. ஸோ இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இது மட்டும் படிச்சா போதும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் பேர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா 9445275642 இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பேல 750 பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும் உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணி விட்டுரும். இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முதல் 2 வாரம் உள்ளதும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகே, இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆன்கோயிங் பேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 2A மெயின்ஸ்க்கான கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து டிசம்பர் 23ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் வந்து நேத்து டிசம்பர் 18 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து எல்லாத்துலயும் ஜாயின் பண்றதுக்கு வந்து நமக்கு டிசம்பர் 22 வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சண்டே வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஏதா 7500, கிளாஸ் மட்டும்னா 5000, டெஸ்ட் ஒன்லினா உங்களுக்கு 4000 மக்களே. இல்ல ஏதாவது 2 சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணும் கிளாஸ்க்கு அப்படின்னா 3000. ஸோ நீங்க இதுக்கான டீடைல்ஸ், ஸ்கெடியூல், கிளாஸ் ஸ்கெடியூல், டெஸ்ட் ஸ்கெடியூல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மிஷன் ரீஸ்டார்ட் ஒன்று ஆரம்பிக்க போறோம். குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் மக்களே. முழுக்க நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது. 48 டெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் புக் டெஸ்ட், சிலபஸ், பாலிசி நோட், பட்ஜெட் எல்லாமே இருக்கும். 2699 வந்து நீங்க வந்து பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். ஸோ இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான ஸ்கெடியூலும் நமக்கு கீழே வந்து ஸ்கெடியூல் வந்து நம்ம லிங்கா கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க ஸ்கெடியூல் பார்த்துக்கலாம். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய முக்கியமான கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஸோ கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மே 2016. அப்போதான் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கான கேள்வி, India may be described as a museum of cults and creeds, customs and culture. Who remarked the statement? இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியங்களை விளக்கலாம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் தட்டி விட்டு இப்பவே பார்க்க ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் ஒன்று இருக்கு. அந்த பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாதிரி தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங்கு, அதே மாதிரி இங்கிலீஷ்ல தி ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் என்னென்ன படிக்கணுமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே இதுல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வெங்கடாசலபதி. ஸோ பெக்கிங்கை வந்து கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய நகரம் எதுனா இந்தோரு. 10வது சர்வதேச வன கண்காட்சி எங்க நடைபெற்றதுன்னா போபால்ல. காந்திமை ஃபெஸ்டிவல் நேபாளத்துல. 34வது வியாஸ் சம்மன் விருது சூரியபாலா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஜாம்செட்ஜி டாடா விருது கிரண் மசூம்தர் ஷாக் வழங்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் மென்ஸ் பிளேயர் ஃபிஃபால ஃபுட்பால் ஓகே வினிஷியஸ் ஜூனியர் அவங்களுக்கு. 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெறும் அப்படின்னா டேராடூன்ல. கோவா விடுதலை தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 19. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.